ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வீடு விட்டுமனை சந்தை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கிருஷ்ணா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான வீடு தான் சேல்ஸுக்கு எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குது, இந்த வீட்டோட பட்ஜெட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, குறுக்க வந்துகிட்டு இருக்கான். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் இந்த வீட்டோட எலிவேஷனை பற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டோட எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்கோம். இந்த கேட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேசர் கட்டிங்கோட தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோல்டபுள் கேட்டு. அது எப்படி ஓப்பன் பண்ணுறதை நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த வீட்டோட போர்ட்டிகோவை பார்க்க போகிறீங்க. இந்த போர்ட்டிகோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 16க்கு 16 சைஸில் ஒரு பெரிய சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோவிலே வந்து போர் ப்ரொவிஷனும் சம்ப் கொடுத்துருக்கோம். சம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடை வாங்கினீங்கனாக்கா நல்ல ஒர்த்து. அது மட்டும் கிடையாது, இந்த வீட்டோட பேசிங் நார்த்து. இதை வாங்கினீங்கனாக்கா நீங்கள் தாங்க கெத்து. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா 1200 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இதோட பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட உள்ள போய் நம்ம அடுத்தடுத்து என்னன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த போர்ட்டிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இனோவா காரை நிப்பாட்டலாங்க. அந்தளவுக்கு தாராளமான ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இந்த போர்ட்டிகோல கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மோட்ரு சுவிட்சு, அது இல்லாமல் படிக்கட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம். அந்த படிக்கட்டுக்கு அடியிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 8000 லிட்டர் கெப்பாசிட்டிலேயே செப்டி டேங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் தாங்க. இந்த என்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 5 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. 5 படிக்கட்டுமே வித்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கிளாஸ் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ரூப் ஹைட்டுக்கே வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூவாக உங்களுக்கு அமையும். இப்போ இந்த வீட்டோட மெயின் டோர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் ஒரு 3.5 7 சைஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீக்குட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் கார்விங் டிசைனோட. உள்ள பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், இதோட பாலிஷும் பார்க்க லுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த ஹால் வந்து என்ன சைஸ்னாக்கா உங்களுக்கு சுமார் 12க்கு 16 சைஸில் ஒரு ஹால் சைஸ் கொடுத்துருக்கோம். ஹாலில் ஒரு விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5க்கு 4 சைஸில் சூப்பரான உங்களுக்கு ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பாயிண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனியாக ஒரு எம்சிபி யூனிட் வச்சுருக்கோம். இது கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விகார்டு கம்பெனியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எம்சிபி உள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்சிபி விகார்டு கம்பெனி ஐட்டமாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவி ஷோகேஸ் கொடுத்துருக்கோம். இந்த டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். உங்களுக்கு இங்கே இருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான வியூவில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூஜை செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் பிளேசிங்கில் உங்களுக்கு சாமி கும்பிட்ருக்கோம். இப்போ இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஸ்பாட் லைட்டோட வித் சென்டரில் ஒரு சாண்டிலியர் கொடுத்துருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது இந்த வீட்டோட ஹாலு. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், மறக்காம நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த ஊரில் என்ன பட்ஜெட்டில் என்ன மாதிரியான வீடு இருந்தாலும் சரி, இடம் வேணுமாலும் சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ல போகலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்தாச்சு. மாஸ்டர் பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன், ஒரு சூப்பர் டிசைனோட உங்களுக்கு வந்துருக்கும். இதில் இந்த ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு 10க்கு 14 சைஸில் சூப்பரான சைஸ் கொடுக்கும். பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 ஜன்னல் வருது. ஒரு ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4க்கு 4 சைஸ்ல, இன்னொரு ஜன்னல் வந்து 3க்கு 4 சைஸ்ன்ற கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமோட கபோர்டு தான் பார்க்குறீங்க. அந்த கபோர்டு எப்படிங்கிறத நானே உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த கபோர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சல் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் தனியாக ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இந்த கபோர்டே நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோம்னாக்கா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் டார்க்ன்ற கலரில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கபோர்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா
கடப்பாக்கு சுமார் 5 அடியிலேருந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வாட்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடப்பாக்கள் கொடுத்துருக்காங்க. சுவிட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2-வே சுவிட்சுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், டூர் போட்டு கீழே டபிள்யூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 2-வே சுவிட்ச் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிள் தான் கொடுப்பாங்க, 2 டாட் லைன் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 2-வே சுவிட்சுக்கு 2W கொடுத்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருந்திருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் டோர் வந்து ஒரு யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 6x7 சைஸில் ஒரு சூப்பரான டாய்லெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் கிளாஸுக்கு வித் வால் மிக்சரோட இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து 2x2 வென்டிலேஷன் ரூவரும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இந்த வீட்டோட ஹாலு, பெட்ரூமு, அதை பற்றிலாம் பார்த்தாச்சு. லேடிஸ் மறக்காமல் இது உங்களோட செக்ஷன், கவனமாக பாருங்கள். அடுத்து பார்க்குறது கிச்சன் தாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் தான் இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் ஸ்டோரேஜுக்காக வந்து தனியாக வந்து செல்ஃபே உங்களுக்கு கொடுத்துருப்போம். இது மட்டும் கிடையாதுங்க, உள்ள கிச்சன் உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. லேடிஸ் இது உங்களுக்கான செக்ஷன். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 6x11 சைஸில் தான் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட சிங்க்கு, அதாவது சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான லேடிஸ் வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தான் இந்த கிச்சனோட சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக 2x2 சைஸில் உங்களுக்கு சிங்க்கு கொடுத்துருக்கோம். கிச்சன் மேடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரானைட் கொடுத்துருக்கோம். இந்த கிரானைட்டோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீடிங் கொடுத்துருக்காங்க. இந்த பீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஆஃப் நோசிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோசிங் எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த பீடிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்றத தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் எதுக்காக கொடுக்குறாங்கனாக்கா நீங்கள் அடிக்கடி கிச்சன் மேடை உங்களுக்கு அழுக்காகும், அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தண்ணி வந்து கீழே வந்து லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு இதை லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த மாதிரி பீடிங் வந்து கொடுக்குறாங்க. லேடிஸ் இது உங்கள் செக்ஷன் சொல்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் என்னன்னாக்கா முக்கால்வாசி பெண்கள் சமைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது சமைக்கும் போது அதிகப்படியான புகை வரும். அந்த புகை அதாவது வந்து உங்களுக்கு இந்த ஸ்மோக்கிங் வந்து உங்களோட செக்ஷன் சொல்கிறதுக்கு முக்கால்வாசி காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கால்வாசி பெண்கள் சமைக்கும் போது ஒரு சில வந்து விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு கிரைண்டரில் கொடுத்த மாதிரி தான் நீங்கள் சமைக்கும் போது அந்த புகை வெளியே போகிறதுக்கு ஒரு சிம்னி கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து தாங்க இந்த வீடு வருது. மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்க வீட்டுக்காரரை சொல்லி உடனே இந்த வீட்டை புக் பண்ணுங்க. ஓகே லேடிஸ், இப்போ நீங்க பார்க்க போகிறது உங்களுடைய ஸ்டோரேஜ் தாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மாடல் கிச்சன் சூப்பராக கொடுத்துருக்கோம். இந்த வந்து எனக்கு உங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து வைக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிச்சன் மேடைக்கு கீழே மட்டும் கிடையாதுங்க, மேலே மட்டும் ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாரு, திங்ஸ் வைக்கிறதுக்காக மட்டுங்க. டைல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் டிசைனோட பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 2x2 சைஸில் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லாப்டே உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா வாஸ்துப்படி இருக்கின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அது எப்படி நான் சொல்றேன்னா, மெயின் டோருக்கு நேர் ஆப்போசிட்லேயே இந்த வீட்டோட பேக் சைட் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதாங்க இந்த வீட்டோட சிறப்பு அம்சம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் வந்து 10x12 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த அதே டோர் தாங்க, அதே மட்டும் உங்களுக்கு பேட்டர்ல இருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் கவலையே போடாதீங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா 5x4 சைஸ்ல ஒரு சூப்பரான ஜன்னல் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம்ல ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் உங்களுக்கு பிக்சல் கிளாஸ். இந்த கிளாஸை நீங்க ஓப்பன் பண்ணணும். இதுலயும் ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு உள்ளே வந்து ரேக்கும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்தது இந்த வீட்டோட ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நீங்க பார்க்க போகிறது சர்வீஸ் ஏரியாவும் ஒரு காமன் டாய்லெட்டையும் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட காமன் பாத்ரூம்ல. காமன் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுமார் 6x4 சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க. காமன் பாத்ரூமுக்கு வெளியே வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் ஒரு இந்தியன் கிளாஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் வால் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டுக்கு ஒட்டியிருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2x2 எக்ஸாஸ்டும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா சோப் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க.
வியூவர்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த வீடு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டுன்ற சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருச்சி வயலூர் ரோட்டில் தாங்க இருக்குது. நம்ம வயலூர் ரோட்டில் வாசன் வெளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசன் வெளியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த வீட்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்த் ஃபேஸிங்கில் பக்கான வீடு உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 75 lakhs தாங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.